இன்னைக்கு எல்லாருமே தனியார் பள்ளியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு பள்ளியில் இருமொழி கொள்கையை வச்சிருக்கிறாங்களா நான் கேட்க வேண்டியது முதல் கேள்வி. இன்னைக்கு நிறைய தலைவர்கள் பேசுகிறாங்க. நேற்று சில தலைவர்களை பற்றி சொன்னேன், அண்ணன் சீமான் அவர்களை பற்றி சொன்னேன். இன்னைக்கு அவங்க சில பதில் சொல்லியிருந்தாங்க. நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது, அவர் தேர்தல் வாக்குறுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் 2016 சொன்னது மொழிக் கொள்கை. இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறார். தமிழ் பயிற்று மொழியாக இருக்கணும், தமிழில் சொல்லிக் கொடுக்கணும். ஆங்கிலம் கட்டாய பாடமொழியாக இருக்கணும். விருப்ப மொழி, அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட், அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி. இதில் ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் 2016 அவருடைய தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு சொல்கிறார், இல்லை நான் தான் டைப் அடித்தேன், நான் தான் எழுதினேன், நான் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அப்படி. அவருடைய தேர்தல் வாக்குறுதி 2016 சீமான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை அதே தான். பயிற்று மொழி 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழ். இன்னைக்கு பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்கு. இன்னைக்கு சிபிஎஸ்இ எந்த போர்டாக இருந்தாலும் தமிழ் மொழியில் பயிற்று மொழிங்கிறோம். ஆங்கிலம் என்பது கட்டாய பாடமொழி. அதே போல் ஒரு விருப்ப மொழி, ஒரே ஒரு பேப்பர், அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ ஃப்ரெஞ்சோ, ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான். நாம் இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கையில் 3வது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர். இது அண்ணன் சீமான் அவர்களுக்கு. அடுத்து ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றேன். இங்கே எத்தனை பேருக்கு தெரியும், அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகிறாங்க பதூரில். அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துகிறாங்க. பி ஜோசப் விஜய் என்கின்ற பேரை பாருங்க, நான் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சி ஜோசப் விசை என்கின்றவர் யாரு? அவர் புதுசாக மேலிருந்து வந்தாரா? அவருடைய இடத்தை 35 ஆண்டுகள் 2017 2052 வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு 35 ஆண்டு லீஸ் கொடுக்கிறார். அந்த அறக்கட்டளை யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகரன் அவருடைய பேரில், எஸ்ஏ சந்திரசேகர் அவருடைய பேரில் அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி, அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம். என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்இ, அவங்க நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி இருக்கு, அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 2 மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க? அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும். ஏன் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்று பாருங்க. இன்னைக்கு நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்பலைங்க. முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துகிறாங்க, ஹிந்தி இருக்குது, அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேலே போகிறேன். சென்னை பப்ளிக் ஸ்கூல், கலாநிதி வீராசாமி அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆங்கில பள்ளி. இங்கிலீஷ் இஸ் தாட் அஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். செகண்ட் லாங்குவேஜை நீங்கள் தமிழ் ஹிந்தி ஃப்ரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது. நான் சிபிஎஸ்இ பற்றி பேசலைங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் 2வது மொழி கிடையாது. நீங்கள் தமிழும் படிக்கலாம், ஹிந்தியும் படிக்கலாம், பிரெஞ்சும் படிக்கலாம். இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க, இல்லை அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை, வெக்கக்கேடு. நாங்கள் சொல்கிறோம் 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க, 3 மொழியில் 30 லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும்? இவ்வளவு டேட்டா இருக்குது, எம்எஸ் சாஃப்ட்வேர் கையில் இருக்குது. டேட்டா எடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட? 30 லட்சம் படிக்கிறாங்களா, 25 லட்சம் படிக்கிறாங்களா, 40 லட்சம் படிக்கிறாங்களா? அவங்ககிட்ட டேட்டா இருக்குது. தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க, இல்லை அவர் 30 லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை. சரி, நான் 30 லட்சம் சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்கள் ப்ரூஃப் கொடுங்க. நீங்கள் 10 லட்சம் சொல்கிறீங்களா, ப்ரூஃப் கொடுங்க. 20 லட்சம் கூட சொல்கிறீங்களா? ஒரு தமிழ்நாடு அரசு, இவ்வளவு பெரிய ஒரு அரசு, இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க, இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, உங்ககிட்ட 30 லட்சம் பேரா 20 லட்சம் பேரா மும்மொழி கொள்கையில் இருக்காங்க நீ மழுப்புறீங்கன்னா, 30 லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டில் 3 மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் 30 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. நான் குறைவாகத்தான் 30 லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க 56 லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தினேன். பிடி அரசகுமார்
தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் 68 லட்சம்ங்கிற புள்ளி விவரம் கொடுக்குறார். அவர் 68 லட்சங்கிறார். நான் 68 லட்சம் கூட சொல்லிங்க, 56 லட்சங்கள். 30 லட்சம் பேர் 3 மொழிங்கிறார். அதனால் தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். எத்தனை பேர் 3 மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் உட்பட, அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட, குடும்பத்திற்கு ஒரு நியாயம், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது.